இன்றைய கால சூழலில் தமிழ் சமூகம் ஆழமாக அறிந்து உள்வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் இன்றைய முன்னேற்றமானது அண்ணா போட்ட அடித்தளத்திலிருந்து உருவானது என்றால் அது மிகையாகாது. இன்றைய இளைஞர்கள் படிக்க வேண்டிய முதல் முக்கியமான தலைவர் அண்ணா என்பதற்கு ஒரு சில காரணங்களை இந்த காணொலியில் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு இனத்தின் மொழியின் நிலப்பரப்பின் வரலாற்றை அறிந்து அதன் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டுமென்று தொலைநோக்கு சுய சிந்தனை ஊற்று அண்ணாவுக்கு அபரிமிதமாக இருந்தது. தன் இனத்தின் பொருளாதாரம் தற்போது எப்படி இருக்கிறது என்ற பரந்த அறிவும், நம் நிலப்பரப்பின் பொருளாதார ஆளுமை யார் கையில் சென்று கொண்டிருக்கிறது என்ற புரிதலும் கொண்டு எத்தகைய ஒரு பொருளாதார கட்டமைப்பு நமக்கு தேவை என்ற நுண் அரசியல் அறிவு அவரை போல தமிழகத்தில் யாருக்கும் இருந்ததில்லை. ஒரு கருத்தை உள்ளது உள்ளபடி உரைக்கும் போது அதை சாமானிய மக்களுக்கும் இலகுவாக புரியும்படி பேசுவதும் எழுதுவதும் சற்று கடினமானது. அந்த கலையை அறிஞர் அண்ணா அழகாக கற்றிருந்தார். அடக்குமுறைகளும் சூழ்ச்சிகளும் தான் ஒரு கட்சியை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான கருவிகள் என்று நினைக்கும் தலைவர்கள் போலல்லாமல், அன்பும் அறிவாற்றலும் தான் அற்புதமான இணைப்பு கருவிகள் என்று தீர்க்கமாக நிறுவியவர் அண்ணா. தமிழ்நாடு என்ற பெயராக்கமாக இருக்கட்டும், மாநில சுய நிர்ணய உரிமைக்கான போராட்டமாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், தன் இனத்துக்கான தொடர்ந்த விடுதலைக்கு தன் சிந்தனையையும் செயல் ஆற்றலையும் தொடர்ந்து வெளிப்படுத்தியவர். தான் ஏற்றுக்கொண்ட தலைவனோடு கருத்து வேறுபாடு உருவான போது அவருக்கான மரியாதையை அண்ணாவை போல் யாரும் தந்ததில்லை. அவர் திமுகவை ஆரம்பித்த போது அவரை தந்தை பெரியார் கடுமையாக விமர்சித்தார். ஆனாலும் அண்ணா திமுகவின் தலைவராக பெரியாரையே உருவகித்தார். பொது வாழ்வில் அண்ணாவின் நேர்மையை யாரும் குறை கூற முடியாது. வேறு கொள்கைகளில் நடைமுறை சாத்தியமற்ற தூய்மைவாதத்தை மட்டுமே தூக்கி பிடிக்காமல், அதை தாண்டி பொருளாதாரம், சுய நிர்ணய அரசியல், தமிழர் உரிமைகள், கட்சி ஜனநாயகம், சீரிய தலைமை பண்புகள், தெளிந்த மக்கள் தொடர்பு என்று பல்வேறு ஆற்றல்களை ஒரு தலைவனாக இயல்பாக வெளிப்படுத்தினார். அவரது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நிலைப்பாடு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் தலைவர் அறிஞர் அண்ணா. தற்போதைய அரசாங்கம் அண்ணாவின் கனவுகளை தன் கொள்கைகளாக எடுத்து அவற்றை நிறைவேற்றவும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பது பெருமைக்குரிய விஷயமே.